ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். கேட்கவே இல்லை. ஓகே, அதான் பெட்டர். ஓகே, என்ன சொல்லலாம், எதுவுமே தெரியாது இப்போ. மச்சாவா? ஓகே, எல்லாம் மச்சான் சங்க ஹாப்பி. ஓகே, ஆக்சுவலி நான் இங்கே இருக்கு 2 reasons. First of all, I respect Parthiban sir. பச்சை குதிரை he got me a chance, and அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸோ பச்சை குதிரை படம்ல he got me a break, and அதுக்கப்புறம் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்தாச்சு. ஸோ திஸ் I'm here for Parthiban sir, and second for என்னோட வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் கோகுல் நாத். எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ அங்கே தான் he is a very good friend of mine. And I think 3D movie, right? அதுக்கு முன்னாடி ஐந்திரன் வந்தாச்சு. அப்புறம் குட்டி, ஓகே, குட்டி சாத்தான், எஸ் ரைட். ஸோ அது மூவி கூட ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் ஐ திங்க் திஸ் மூவி இஸ் டிஃப்ரெண்ட் இன் இட்ஸ் ஓன் லீக், அண்ட் எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். டைரக்டர் ஹரி அண்ட் ஹரீஷ், ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் சச் அ ஃபேன்டாஸ்டிக் மூவி, அண்ட் best of luck to everybody. Romba nandri. I love you. Thank you. அம்புலி 3D முக்கியமாக அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது பார்த்திபன் அவர்கள் தான் இப்படி ஒரு வித்தியாசமான புத்திசாலித்தனமான சில கிஃப்ட் அனுப்பிச்சாலும் சரி, ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சாலும் சரி, அந்த இன்விடேஷன் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அது அனக்லிஃப் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் 3D இந்த படம் பார்த்தது வேறு, ஆனால் அந்த இன்விடேஷன்லேயே ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு சொல்லி அது டைரக்டருடைய இன்விடேஷன் பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1984 தீபாவளிக்கு மைடர் பிடிச்சா தன் படத்தை ஃபஸ்ட்டு தமிழுக்கு நான் தான் அதை அறிமுகப்படுத்தினேன். கிட்டத்தட்ட அது அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் முக்கியமாக ஒரு வருஷத்துக்கு 3 மாதம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த படம் வந்து நல்ல விதமாக போச்சு. அதுக்கு மெயின் உற்சாகமே வந்து சில்ட்ரன்ஸ் படம். ஒரு சில்ட்ரன்ஸ், அதாவது ஒரு ஃபேமிலியும் நீங்கள் பார்க்கும்போது 10 டிக்கெட்டு 12 டிக்கெட்டு வாங்கிட்டு தான் அந்த படத்தை பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து நல்ல ஒரு அதுக்கு கான்ட்ராரியாக ஒரு நல்ல த்ரில்லர் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தை நான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக டெக்னாலஜி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்னை பார்த்து ஒரு முட்டாள்தனமாக இந்த படத்தை போய் வாங்கியிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு சொல்லணும்னு சொன்னால் நான் வந்து லோகநாதன் சார் முட்டாளன்னு சொல்ல மாட்டேன், அவர் உண்மையில் புத்திசாலி. காரணம் 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டெக்னிக்கலாக ஒரு பரிமாண வளர்ச்சியில் ஒரு மாறுபட்ட முக்கோணத்தில் ஒரு படம் வந்த பிறகும் நம்ம தமிழ்நாட்டு டெக்னீஷியன்ஸுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி. மற்ற படங்களை விட இது ஒன்றும் பெரிய கோளாறு கிடையாது. தயாரிக்கிறத விட எக்ஸிபிஷன் பண்ணுறதுல தான் ஏகப்பட்ட சிக்கல். அது கூட இப்போது அவருடைய அதிர்ஷ்டம் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து உங்களுக்கு திரையரங்குகளில் வந்து எல்லா விதமான வசதிகள் வந்து இருக்கிறதுனால உண்மையிலே லோகநாதன் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கேன். விசில் அடித்து உற்சாகப்படுத்தின நண்பர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் நன்றி. ஒரு பையன் வந்து கூட இருந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கான், அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இல்லைடா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அப்போலாம் நம்ம மனசு தளரக்கூடாது, கோல் போஸ்ட்னு ஒன்று இருந்ததுன்னா கோல் கீப்பர்னு ஒருத்தன் பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பான். நம்ம கோல் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த கோல் கீப்பரை தாண்டி தான் அடிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கோல் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், கோல் கீப்பர்லாம் நம்ம தயங்கவே கூடாது. அந்த மாதிரி வெறும் சைட் அடிக்கிறதுக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். எவ்வளோ தடைகளை தாண்டி ஒரு படம் எடுக்கணும், அதை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு எவ்வளோ தடைகளை தாண்ட வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு தயாரிப்பாளர் அம்புலி மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காரு. அதுவும் புதியவர்கள் 2 பேர். நான் இவங்களை வந்து ஒரு 8th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது. அதில் எனக்கு 1001 படத்துக்கான ஒரு விருது கிடச்சிது.
அப்போ புதிய இயக்குநர்களுக்கான ஒரு புதிய படத்துக்கான விருது இந்த 2 டைரக்டர்ஸும் கிடைச்சது. அப்போ தான் அவங்களை மேடையில் பார்த்தேன். அவங்க வந்து என்னை சந்தித்து இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சி ஒன்று பண்ணுறோம், 3Dயில் ஒரு படம் எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சி நம்மளால் பண்ண முடியலன்னா கூட அதை பண்ணுறவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் நடித்தேன். நான் நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர்கள் அவங்கள டெஃபினட்டாக நம்ம பாராட்டணும். ஏன்னா இந்த போட்ட பணம் நமக்கு திரும்பி வருமாங்கிறதுலாம் தெரியாத ஒரு பட்சத்தில் கூட புதிய முயற்சி ஒருத்தர் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம எப்படியாவது சப்போர்ட் பண்ணணுன்னு முன் வந்திருக்க இந்த தயாரிப்பாளர்களை வந்து நிச்சயமாக நம்ம பாராட்டணும். அதுக்காக நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கரகோஷம் ஒன்று கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டைரக்டர்ஸும் 3D படம் எடுக்காமல் 3D படம் எடுக்கிறதுங்கிறது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நம்ம தமிழ் சினிமாவை பற்றி சமீப காலமாக இருக்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இந்தியா டுடேல கூட ஒரு பத்திரிகையில் வந்து இன்னைக்கு வர தமிழ் திரைப்படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஹாலிவுட் படங்களோட காப்பி இல்லாது கொரியன் படங்களோட காப்பின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் இந்த இயக்குநர்கள் 2 பேரும் 3D எடுக்காமல் 3Dயில் படம் எடுக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த 3Dயில் 2D வந்து இந்த 2 டைரக்டர்ஸ் தான், 3வது D தான் படம். அப்புறம் என்னுடைய பேனர்லாம் இங்கே பெருசாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நான் ஒரு சின்ன கௌரவ வேடத்தில் நடிச்சிருக்கேன். பாண்டவ வேடத்தில் நிறைய இன்னொரு 5-6 பேர் நடிக்கிறாங்க அதில். ஸோ அதனால் இந்த பாராட்டு, இந்த படத்தோட வெற்றி, இது எல்லாமே வந்து இந்த இயக்குநர்களையும் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படத்தை நடிச்சிருக்க தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிச்சிருக்க நடிகர்கள், அவங்க எல்லாரையும் தான் சேருங்கிறத குறிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சிக்கு நானும் பக்கத்தில் இருக்கேங்கிறது என்னுடைய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்னையும் சேர்த்து பாராட்ட வந்திருக்க இந்த திரையுலக பிரமுகர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். இன்ஃபேக்ட் நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஆடியோ ஃபங்க்ஷன் நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து என்டையர் டீம், இந்த அம்புலி 3D டீமுக்கு எல்லாரும் கரகோஷம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் சேர்ந்து அண்ட் ஜான் பிரிட்டோ குரூப்புடைய டான்சர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர். ஜான் பிரிட்டோ டீம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பீப்புள் ஹவ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப், வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அதை விட எனக்கு என்னன்னா 3Dயில் நம்ம எல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தது மை டியர் குட்டிச்சாத்தான் என்ற ஒரு 3D படம். மலையாளத்தில் வந்து டப்பாய் தமிழில் வந்து பெரிய லெவலில் ரெக்கார்ட் பண்ண ஒரு படம் மை டியர் குட்டிச்சாத்தான். அதுக்கு பிறகு உண்மையிலே ஒரு தமிழ் படமாக, ஒரு தமிழில் எடுக்கப்பட்ட 3D படமாக அம்புலி வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ப்ரொடியூசர், டைரக்டர், இந்த படத்தை நடித்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அதை விட இந்த ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேர்வெல் சாங் வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஸ்டாண்டிங் அட் டான்சிங், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுவும் 3Dயில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ கிரேட் ஷோ. எல்லா சாங்குமே சூப்பராக வந்திருக்கு. இந்த மியூசிக் மட்டும் இல்லை, இந்த படம் வந்து தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய சகாப்தத்தை படைக்கணும். நிறைய திரைப்படங்கள் 3Dயில் வரணும். அதுக்கு இந்த படம் ஒரு முன்னோதரமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் என்டையர் டீம், நான் பேர் சொல்ல ஒருத்தர் மட்டும் சொன்னால் விட்டு போயிடும், நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அம்புலின்னு பேர் வச்சதுக்காக நான் உங்களுக்கு என்னோட பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க எடுக்கிறது 3D படமாக இருக்கலாம். இந்த 3D டெக்னாலஜி, இந்த 3 டைமென்ஷன் தமிழில் ஒரு புதிய புரட்சியாக எனக்கு இந்த நாள் எனக்கு தெரியுது. இதுக்கு இவங்க அம்புலின்னு பேர் வச்சது தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அம்புலினா நிலான்னு அர்த்தம். அது ஒரு நல்ல தமிழ் பேராக இதை வச்சுருக்காங்க. ஸோ என்னதான் இது ஒரு மேலை நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் அந்த தொழில்நுட்பத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்போது அது சுத்தமான தமிழில் இன்னும் நம்மளுடைய இளமை காலங்களில் சின்ன வயசில் படித்த அம்புலிமாமா கதைகள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்படி இதை மக்கள்கிட்ட இந்த தொழில் புரட்சியை அறிமுகப்படுத்தின இந்த 2 இயக்குநர்களுக்கும், குறிப்பாக இந்த தயாரிப்பாளருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக அந்த தயாரிப்பாளர் பற்றி நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். இந்த படத்தை எடுக்கணும்னு இந்த இளைஞர்கள் வந்த உடனே அவங்கள நம்பி ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த 3D ஃபிலிம் நான் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த கிட்டார் எங்கே நம்ம மூஞ்சில் இடிச்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாக இருக்குது இந்த படம். இங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸ், இந்த கூட்டம்
பார்க்கும்போதே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். அம்புலி 3D இந்த திரைப்படம் பார்த்தப்போ உங்களோட எல்லாத்தையும் தாண்டி டெக்னிக்கலாக நல்லா இருந்தது, புதிய முயற்சி எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த டீமோட உழைப்பு தெரிஞ்சது. அத்தனை பேரும் ரொம்ப சின்சியராக உழைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு. சின்சியரான உழைப்பு எப்பவும் தோற்றதே இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த டீம் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். அந்த முயற்சிகள் உங்களுடைய எல்லாமே ஜெயிக்கணும். இந்த படத்தில் நமிதா பேசும்போது எல்லாருக்கும் உமா கொடுத்தாங்க, நீங்கள் எல்லாம் வந்து பயங்கரமாக கைப்பற்றினீங்க. எவ்வளவு மாறி போச்சு உலகம் பாருங்கள். பொது மேடையில் ஏன்னா யாராவது நம்ம பொண்ணு இங்கேருந்து உமா கொடுத்து அலோவ் பண்ணுவோமா? இன்னொருத்த பொண்ணு கொடுக்கட்டுமே, அப்படித்தானே? பரவாயில்ல, அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். நடிச்சிருக்காங்களா இல்லையா? மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் நடிச்சிருந்தா அது ஒரு கூட்டம் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆடியோ ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியடைய, மிகப்பெரிய இந்த படம் வெற்றியடைய என்னுடைய சார்பிலும் இப்போ நீங்கள் எங்களோட யூனியன் வளர்ச்சிக்கு நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கோம். நாங்கள் அந்த யூனியன் பொறுப்பேற்றதுலேருந்து ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு இயக்குனர் வெளியிடுவதற்கு முன் யூனியனுக்கு ஒரு 10,000 ரூபா வளர்ச்சி நிதிக்காக கொடுக்கணும் அப்படின்னு அதை மதித்து எங்களுக்கு வழங்கிய இயக்குனர் இருவருக்கும் எங்களுடைய சங்கத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையட்டும். இன்னும் நீங்கள் தொடர்ந்து நிறைய படம் பண்ணணும், நிறைய புது முயற்சி அடையணும். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Yes, thank you very much for inviting me to come and colour the film. It's certainly the longest film I've ever graded. The reels just kept coming. But yeah, it's an interesting film to do also, as there's different periods of time. So and also the songs also allows us to be a bit more creative and have a bit more fun with the colour than I usually get opportunity to do in London. So yeah, thank you. Directors Hari Shankar and Harish Narayanan அப்போதான் ஓரிரவோட அவார்டு ஃபெஸ்டிவலில் வாங்கினாங்க. ஸோ அடுத்ததும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஆன் தி டைம் ஒரு 2-3 days அப்போது ஒரு 3D டெஸ்ட் பண்ணோம். நானும் அவரும் சேர்ந்து இருக்கிற ஹேண்டிகேம்ஸ் அந்த அதெல்லாம் வச்சு ஒரு ரிக் ஒன்று டிசைன் பண்ணி ஹேண்டிகேம்ஸ்லேயே ஷூட் பண்ணி பார்த்தோம். ரிசல்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஏன் வந்து நம்ம ரிக்கை டிசைன் பண்ணி ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டப்போ ஓகே ட்ரை பண்ணலாம், அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கிடைக்கிட்டோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தாங்க. சார் அப்புறமா ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்டிருந்தோம், சார் இந்த மாதிரி ரிக் இல்லாமையே கேமரா சிங்கிள் கேமராலேயே டியூவல் லென்ஸ் சிஸ்டமோட ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு புதுசாக. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரேட்டும் சீப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சஜஸ்ட் பண்ணப்போ he said yes the next minute. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு தமிழில் ஃபர்ஸ்ட் 3D ஃபீச்சர் ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் எஸ்பெஷலி மிஸ்டர் நாகா, என்னோட குரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மினிட்டில். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் அவரோட ஒன் ஆஃப் தி 3D ப்ராஜெக்டில் வந்து என்னை ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு. ஸோ ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆன் ஐ காட் தி spirit to do a 3D project with my friends. So thank you sir, and that's it. Thank you.